கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அவரை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்குள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதை தான் தேவன் விரும்புகிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வாரம் ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியத்தை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனிதனை உண்டாக்கி வைத்த பின்பு, ஆதாமி ஏவாளை உண்டாக்கின பின்பு அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை பேசுகிறார். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா முதலாக அவர்களை பார்த்து இந்த காரியத்தை பேசுகிறார். நீங்கள் என்ன செய்யணுமா? பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், அதை கீழ்ப்படுத்த வேண்டும், சமுத்திரத்தின் மச்சங்களையும் அதாவது மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை அப்ப தேவன் மனிதனை பார்த்து பேசின முதல் வார்த்தை ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் பேசுகிற அத்தனை ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் முதலிலே மனிதனை பார்த்து பேசின முதல் வார்த்தை அவருடைய ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை போதிச்சா ஜனங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிற ஊழியர்களுக்கு மிகவும் தாழ்மையாக சொல்லிக் கொள்கிறேன், உங்களை விட சர்வ ஞானி ஆண்டவர். அவர் முதலில் மனிதனை பார்த்து பேசின வார்த்தை ஆசீர்வாதம். மனுஷன் கெட்டு போவான்னு நினச்ச அவர் பேசலை. அல்லேலூயா. நீங்கள் பழுகி பெருகி, நீங்கள் பழுகின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அதுக்கு ஆங்கிலத்தில் பி ஃப்ரூட்ஃபுல்னு வரும். அப்படின்னா என்னது? ஃப்ரூட்ஃபுல்னா என்னது? கனி தருவது, கனி கொடுப்பது. ஒரு மரம் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பித்தாதான் அது முழுமை அடையுதுன்னு அர்த்தம். அப்போ கனிகளை கொடுத்து அந்த கனிகளுக்குள்ளாக விதைகளை உருவாக்கி அடுத்தடுத்த சந்ததிகளை ஒரு மரம் என்ன செய்யணும்? உருவாக்க வேண்டும். இதுதான் பழுகி பெருகுவது. நாம் தனி மரமாக வாழ்ந்து மரிப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நான் தனி மரம்னு சொல்றது, அதாவது நம்முடைய பணம் அநேகரை வாழ வைக்க வேண்டும். நம்முடைய பணம் அநேகரை வாழ வைக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் அநேகருக்கு உபயோகமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் அநேகருக்கு உபயோகமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அநேகரை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு தொடர்ந்து வர்றது எதுக்கு அப்படின்னா, முதலாவது ஆண்டவரை எல்லாரோடு சேர்ந்து ஆராதிப்பதற்கு, அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வது. அப்போ அதற்காக தான் சபைக்கு வர்றோம். அப்போ சபைக்கு தொடர்ந்து ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ளணும். அடுத்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் சொல்லணும். இப்போ நாம் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு விஷயங்கள் தெரியணும். நமக்கு விஷயம் தெரியணும்னா சபைக்கு தொடர்ந்து அதை கவனிக்கணும். அதனால தான் பிரசங்க நேரத்தில், பாட்டு நேரத்தில் எல்லாம் விழிப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஜெபம் பண்ணுறது தப்பு. எப்போ சிலர் பார்த்துருக்கீங்களா? பாட்டு பாடும்போது என்ன செய்வாங்க? பக்கத்தில் திரும்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவர்கள்ட்ட திரும்பி. பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்தந்த நேரத்தில் அதை தான் செய்யணும்.
அப்படி ஜெபம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஜெபம்னு எதை சொல்கிறேன்னு புரியுதா? தூங்குறது உட்காந்து. எப்போ? சர்ச்சில் பிரசங்கம் நடக்கும்போது உட்காந்து தூங்குறது. அதுக்கு தான் முத நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இங்கே வந்து என்ன செய்யணும்? விழிப்பாக உட்காந்து வார்த்தையை கவனிக்கணும். ஏன்னா அப்போ தான் வெளியில் போய் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு வாழ்வை கொடுப்பவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு அநேக ஜனங்கள் வந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம், இல்லை ஒரு 50 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 50 பேரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்களா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா எல்லாரும்? கண்டிப்பாக இல்லை. ஒரு 10 டிக்கெட்டாவது என்ன செஞ்சுருக்கோம்? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு ஆண்டவருக்கே அதான் நிலைமை. எல்லா சர்ச்சிலையும் அதுதான், எல்லா பிரசங்கியாருக்கும் அதுதான். பாதியை கேட்டுட்டு பாதி என்ன செய்வாங்க? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நஷ்டம் யாருக்கு? ஆண்டவருக்கு எதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சா? ஒரு நஷ்டமும் இல்லை. நஷ்டம் யாருக்கு தான்? அவர்களுக்கு தான். ஆகையினால தான் சபைக்கு வருவது தொடர்ச்சியாக எல்லா வாரமும் வரணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுக்கு தான். கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? அவரை பற்றி அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதற்கு வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டால் தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டால் தான் மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பணம், நம்முடைய ஊழியம், நம்முடைய எல்லா காரியங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் கனி தருகிற வாழ்க்கை. அல்லேலூயா. இங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இதுவரை ஆரம்பிக்காதவங்க இனிமேல் ஆரம்பிக்க. அதை செய்யணும். இல்லை அவங்க கேட்க மாட்டாங்க, அது உங்கள் வேலை கிடையாது. கேட்குறாங்க கேட்கல, அது உங்கள் பாடு கிடையாது. சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. கேட்க வைப்பது ஆண்டவருடைய வேலை. கேட்க விடாமல் செய்வது பிசாசுடைய வேலை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சால் போதும். அல்லேலூயா. இது நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பல நேரங்களிலே பல காலகட்டத்திலே பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். சில மனிதர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாக தருகிறார். இப்போ இந்த இடத்துல சிறையிருப்புல இருந்து ஜனங்க திரும்பி வர்றாங்க. அவர்களுக்கு சொல்றாரு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வேன்? ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே போல யூத குலத்தில் மூத்த பிள்ளைக்கு, முதலாவது பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்று ஒரு பாகம் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். ஏன் ஆண்டவர் அப்படி வச்சாருன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது எப்பயுமே ஆண்டவருக்கு, அது ஆண்டவர் எப்பயுமே விரும்புவார். அதில் தான் தசம பாகம் கொடுக்குறவர்களுக்கு கூட நான் சொல்லுவேன், சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா கடைசி ஒருவேளை 10,000 ரூபா வாங்குறீங்க, சரி சொல்கிறது நல்லா சொல்லுவோம், 1 லட்ச ரூபா வாங்குறீங்க. அப்போ அதில் 10,000 ரூபா தசம பாகம்னு வச்சுக்கிடுவோம். அந்த 10,000 ரூபாயை கடைசி 10,000 ரூபாய் எடுத்து ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. எல்லா செலவும் போக மீதி இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு. அப்படி இல்லை, வந்த உடனே முதல் 10,000 ரூபா இருக்குது பாருங்கள், அதை தான் எடுத்து ஆண்டவர் கொடுக்கணும். ரெண்டுமே 10,000 ரூபா தானே. ஆண்டவர் அந்த பணத்திற்கான வேல்யூவை பார்க்கறது இல்லை, உங்கள் மனதினுடைய வேல்யூவை பார்க்குறாருங்க. அல்லேலூயா. மரியாதை சரியாக செய்யப்படணும். அப்போது மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் எப்பவுமே அதை விரும்புவார். அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். யாக்கோபு சொல்கிறாரு, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை என்ன செய்தேன்? கடந்து போனேன். ஆனால் இப்பொழுதோ எத்தனை பரிவாரங்களை உடையவனாய் வந்தேன்? 2 பரிவாரங்களை உடைய. அப்போ யாக்கோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை விட ஈசாக்கு பெற்ற ஆசீர்வாதம் அதிகம்.
ரெண்டு பேருடைய காலத்திலையும் பஞ்சம் வந்துச்சு. ஆபிரகாமுடைய காலத்திலே பஞ்சம் இருந்தது, ஈசாக்குடைய காலத்திலே பஞ்சம் வந்தது. ஆனால் இவர்கள் அப்பத்திற்கு இறந்து தெரியவில்லை. தேவன் அவர்களை இருக்கிற இடத்துல வச்சு ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் அவனுடைய விளைச்சலை 100 மடங்காக பெருக பண்ணினார். ஈசாக்கின் தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஈசாக்கிற்கு தேவன் செய்ய முடியும் என்றால் எனக்கும் தேவன் செய்ய முடியும், உங்களுக்கும் தேவன் செய்ய முடியும். ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் அதிகம். அதனால தான் 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒருவேளை 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்திருந்தார் அப்படின்னா, ஈசாக்கு 50 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்தார். ஆனால் யாக்கோபு அப்பா அம்மா உடைய சொத்துல அவருக்கு பங்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர் வெறும் கோலும் கையுமா தான் அவர் என்ன செஞ்சார், போனார். தாய் தகப்பனுடைய சொத்து முழுக்க யாருக்கு போயிடுச்சு, ஏசாவுக்கு போயிடுச்சு. ஆனால் தேவன் யாக்கோபை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்படின்னா திரும்ப வரும்போது இவர் 100 கோடி ரூபாயோட வர்றார். அல்லேலூயா. அப்போ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் சிலருக்கு சில காலகட்டத்திலே கொடுக்கிறார். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 34வது வசனம். ஆதியாகமம் 43:34. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்குக்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார். இந்த சம்பவம் யோசேப்பு எகிப்து நாட்டிலே பிரதமராக இருக்கிறார். அப்போ யாக்கோபினுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாரும், யாக்கோபு மற்ற பிள்ளைகள் எல்லாரும், முதல்ல அவங்க பிள்ளைகள் எல்லாரும், அதாவது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் வர்றாங்க. அங்கே பஞ்சம், சாப்பாடு எகிப்தில் மட்டும்தான் கிடைக்கிது, வாங்கிறதுக்காக வர்றாங்க. அப்போது வந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் அப்படின்றத யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் யோசேப்பை இவர்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா மேபி அவர் கொஞ்சம் எகிப்து தேசத்தினுடைய சாயலில் இருந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவர் ஒரு ராஜாவா அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு தெரியலை. 17 வயசில் அவரை தூக்கி கிணத்துல போடுறாங்க, குழிக்குள்ளே போடுறாங்க. அப்புறம் அடிமையாக வித்துடுறாங்க தூக்கி. அவர் 30 வயசில் அவர் பிரதமராக ஆகிறார். இப்போ அங்கே அவருடைய சகோதரர்கள்லாம் உட்கார்ந்த உடனே அவர்களுக்கு பந்தி பரிமாறப்படுகிறது. அப்போ இவர் கூட பிறந்தவர் யாரு, இந்த பென்யமீன். இந்த பென்யமீனுக்கு மட்டும் எத்தனை மடங்கு வைக்கிறாரு, 5 மடங்கு. அப்போ தேவன் சிலரை 5 மடங்காக ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு என்னது, 5 மடங்கு ஆசீர்வாதம். தானியேல் 1வது அதிகாரம் 19-20வது வசனம். தானியேல் 1:19-20. தானியேல் புத்தகம் ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசாரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியக்காரனாக கண்டான், சமர்த்தராக கண்டார். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிறோம் பாருங்க. அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னது, அனனியா, மிகாவேல், அசரியா. இதுதான் ஒரிஜினல் பேர். அங்கே போனதுக்கப்புறம் பாபிலோனில் அவங்க பேரை மாற்றிடுறாங்க, அது ஒன்றும் வாய்க்கில் வரலப்பா அப்படின்ட்டு. அப்போ தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார்கள். தேவன் சிலருக்கு சில காலகட்டத்திலே 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். இங்கே தானியேல், அனனியா, மிகாவேல், மிஷாவேல், அசரியா என்பவர்களுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம்.
ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்திலே 100 மடங்கு. அப்ப ஈசாக்கை தேவன் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். சிலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். உபாகமம் 1ஆவது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப என்ன செய்கிறாங்க? கானானுக்கு போகிறதுக்கு வர்றாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்போ இருக்கிறத காட்டில் எப்படி இருப்பீங்க? 1000 மடங்கு உங்களை, சிலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம். தேவனால் கொடுக்கப்பட்டது. பல்வேறு காலகட்டங்களிலே நடந்த காரியங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனம். ரெபேக்காலை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பயங்கருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். கோடா கோடியான பெருக்கம். இது யாருக்கு? ஆங்கிலத்தில் thousands of millions அப்படி வரும். thousands of million. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம்னு அர்த்தம். 10 லட்சத்தை இன்ட்டு 1000ஆல பெருக்கணும். அப்ப 1000 டைம்ஸ் 10 லட்சத்தை 1000 தடவை. சிலருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், சிலருக்கு 5 மடங்கு, சிலருக்கு 10 மடங்கு, சிலருக்கு 100 மடங்கு, சிலருக்கு 1000 மடங்கு. ஆனால் ரெபேக்காலுக்கோ கோடான கோடியாய் பெருகுவாயாக. அடுத்து சொல்றாரு, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை, அப்படின்னா அவங்களுடைய இடத்தை சுதந்திரித்து கொள்வார்களாக. ரெபேக்காலுடைய சந்ததி யாரு? முதல்ல ரெபேக்காலே யாருன்னு தெரியாது இல்லையா? பைபிள் எல்லாம் ஒழுங்கா படிச்சா தான் இதெல்லாம் புரியும். பைபிளை சும்மா வீட்டில் எங்கேயாவது ஒரு வாரத்தில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் புரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள் என்ன செய்யணும்? டெய்லி படிக்கணும் உட்காந்து. அதுக்கு தான் பைபிள் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொண்டு வந்திருக்குது. இந்த பைபிள் ஒவ்வொருத்தர் கைக்கும் வர்றதுக்கு அவ்வளவு பல தியாகங்கள், பல பரிசுத்தவான்களுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்து முத்தம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒழுங்காக படித்து இங்கே என்ன செய்யணும்? இங்கேயும் ஏற்றி வைக்கணும். ரெபேக்காள் யாருங்க? யாரு? ஈசாக்கினுடைய மனைவி. அவங்க சந்ததினா யாரப்போ? ஏசா, யாக்கோபு. அவங்க சந்ததியில் இப்போ யார் இருக்குது? இன்னைக்கு இருக்கிறது யாரு? யாருங்க? இஸ்ரவேல் பேரே நீங்க சொல்லலையே. ஏசாவும் யாக்கோபு தான் சொன்னீங்க. யாக்கோபு தான் இஸ்ரவேலு. அப்ப அவங்க சந்ததி என்ன செய்வாங்களாம்? வசனத்தை ஒழுங்கா படிங்க. பகைஞருடைய வாசல்களை, ஒழுங்கா படிங்க வசனத்தை. தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் ரெபேக்காளுடைய சந்ததி தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார். அதனாலதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இஸ்ரவேல் தேசம் ஏன் சுத்தி இருக்கவன் பூரா எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுட்டு இருக்கான காரணம் தான். அந்த ஆசீர்வாதம் இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. பகைஞருடைய வாசல்களை அவங்க என்ன செய்வாங்களாம்?
சுதந்திரித்து தான் ஆகணும். இது ஆண்டோடைய வார்த்தை. உலகம் சொல்லுது அவங்க தோத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நாடு வந்து அவங்கள அடிச்சிருச்சு, இவங்களுக்கு இந்த பேரழிவு வந்துருச்சு, அந்த எதுவுமே நடக்காதுங்க. அங்கங்கே சில காரியங்கள் நடக்கலாம், ஆனால் கடைசியில் யார் தான் அங்கே ஜெயிக்க போகிறா அப்படின்னா கண்டிப்பாக தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அதை சுதந்திரிக்கிற பிள்ளைகள் தான் அங்கே என்ன செய்வாங்க, அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இது தேவன் சொன்ன வார்த்தை, நம்ம யாருக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை நடக்கும். தங்கள் பையங்களுடைய வாசல்களை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். எல்லாருக்கும் கம்மியான மடங்கு, ரெபேக்காலுக்கு மட்டும் ஏன் கோடான கோடி மடங்கு? ஏன் ரெபேக்காலுக்கு கோடா கோடி ஆசீர்வாதம்? இதை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? இதை தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 11 முதல் 21 வசனங்களை வாசிக்கலாம். 11 முதல் 21. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள சிறிகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் என் காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயை செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதிலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகி இருக்கிற மெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்துக்கு தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவளுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். ஒட்டகங்கள் எலியேசர் தன்னுடைய எஜமானனாகிய ஈசாக்கிற்கு பெண் பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் இங்கே கொண்டு வரப்போகிறார். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு. இந்த ஈசாக்கின் மூலமாக, ரெபேக்காலின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததி வர வேண்டும். அதன் மூலம்தான் இஸ்ரவேலர்கள் வர முடியும். இந்த யூத சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாட்களிலே வரணும். அவர் மூலமாகத்தான் உலகத்திற்கு இரட்சிப்பு வரணும். இது எல்லாமே பிதாவுடைய திட்டம். அப்போ ஈசாக்கிற்கு மனைவியாக ரெபேக்காலை தேவன் எப்படி தேர்ந்தெடுத்தார்? இப்ப நாம எப்படி செலக்ட் பண்றோம்? பையனை வச்சிருந்தா பொண்ணு எப்படி பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு கேள்வி, பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க? பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க? சுண்டுனா ரத்தம் வருமா வராதா? அடுத்து நல்ல வேலையில் இருக்காங்களா இல்லையா? நல்லா படிச்சிருக்குதா இல்லையா? மாத சம்பளம் ஒரு 50,000 வாங்குதா இல்லையா? பொண்ணுக்கு சொத்து இருக்குதா? இப்படி தான் என்ன செய்கிறான் உலக மனுஷன். நிறைய ஆவிக்குரியவர்களும் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான்.
அநேக ஊழியர்களும் அப்படி தான் பார்க்குறான். அடுத்து பொண்ணு வச்சுருக்கவங்க மாப்பிள்ளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? நல்ல வேலையில் இருக்கணும். ஏன் மாதம் குறைஞ்சது எவ்வளோ சம்பளம் வாங்கணும்? 1,00,000 வாங்கணும். மாதம் எப்படி வாங்கணும்? 1,00,000 வாங்கணும். பொண்ணு படித்ததை விட நல்லா படிச்சிருக்கணும். அப்புறம் பையன் பேரில் வீடு இருக்கணும், சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். சொந்த வீடு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பொண்ணு தரமாட்டோம். அப்புறம் என்னன்னா, இன்னும் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் என்னன்னா, கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. கூட பிறந்தவங்க இருந்தால் என்ன செய்யலாம்? அப்போ இன்னும் சில ஆள் அப்பா அம்மாவே இருக்கக்கூடாது. பையனுக்கு அப்பா அம்மாவே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அவங்க எங்கே இருக்கணும்? அவங்க எங்கேயாவது தனியாக வேறு பக்கம் இருக்கலாம். நாங்கள் தனியாக தான் இருப்போம். ஒருவேளை கூட பிறந்தவங்க தான் அவங்கள கொண்டுடலாம். நம்ம கொண்டுட்டு இந்த ஆளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து குடும்பம் விளங்கும். அங்கே இப்படி மாப்பிள்ளை பார்க்கறது. இப்படி பார்த்து கட்டி வச்ச முக்காவாசி கல்யாணம் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே எங்கே நிற்கிது? போய் கோர்ட்டில் போய் நிற்கிது. ஏன்? எதன் அடிப்படையில் கல்யாணம் பண்ண? ஒரு திருமணத்தை எப்படி ஒழுங்குபடுத்தணுன்றத, அதான் பைபிளில் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அதனால தான் பைபிளை படிக்கணும்னு சொல்கிறது. பிசாசி ஏன் பைபிள் படிக்க விட மாட்டான்னா, படித்தா நீ உருட்டுருவ, அதனால தான் படிக்க விட மாட்டான். படித்தா அதில் தேவ ஞானம் உனக்குள்ளே வந்துடும். தேவ ஞானம் வந்துருச்சுன்னா உலக ஞானத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு தேவ ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் அணுக ஆரம்பிச்சிருவ. தேவன் வெற்றியின் மேலே வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு எல்லாமே நீங்கள் இன்னைக்கு அலைன்ஸ் பார்க்குற மொத்த இதையும் பார்த்தீங்கன்னா, பணத்தின் அடிப்படையிலையும் ரொக்கத்தின் அடிப்படையிலையும் சொத்தின் அடிப்படையிலையும் இதில் மட்டும்தான் முடிவு பண்ணுறாங்களே தவிர நல்ல குடும்பமான்னு பார்க்கறது இல்லை, ஆவிக்குரிய பிள்ளைகளான்னு கூட பார்க்கறது இல்லை. இப்படி தான் இன்றைக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் சில கஷ்டங்களை அவர்களால் தவிர்க்க முடியலை, அதை வெளியே சொல்லவும் முடியலை. எல்லாம் என்ன நினைக்கிறான்? பணம் இருந்துட்டா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறான். நான் சொல்கிறேன், பணம் மட்டும் வச்சிருக்கிறவன் எல்லாரும் நிம்மதியாக இல்லை. பணம் மட்டும்தான் சார் இல்லை, மற்ற எல்லாம் இருக்குன்னு சொல்கிறவன் அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், பணம் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் பணம் வச்சிருக்கிறவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்வது சரி, ஆனால் பணத்தை பிரதானமாக வச்சு அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும். பி கேர்ஃபுல். உடனே இல்லை, பிற்காலத்தில். நாளைக்கு அழுதுகிட்டு இருக்க போகிறது, மன கஷ்டத்தோடு இருக்க போகிறது உங்கள் பிள்ளைகள் தான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் பெண் பார்க்கும் போதோ மாப்பிள்ளை பார்க்கும் போதோ பணத்தின் அடிப்படையில் என்ன செய்யாதீங்க, அதை பார்க்காதீங்க. மொத்த தேடலும் இன்றைக்கு உலகம் பணத்தின் பின்னாடி போயிட்டு இருக்குது. இதில் தான் கண் இருக்குது. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. நிறைய இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன யோசிக்குதுன்னா, நான் சொன்னது தான், 1,00,000 சம்பளம் வேணும், சொந்த வீடு வேணும், இதெல்லாம் இருக்கணும், அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாது, ஒரே வருஷத்தில் என்ன செஞ்சிடணும், கார் வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா 2-3 வீடு வாங்கி வச்சுக்கிறணும். இதுதான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய எண்ணங்கள். இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் உள்ள போய் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் எட்டிப்பார். இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவளுக்குள்ள சண்டை வரலன்னு நினைக்கிறியா? ஏகப்பட்ட சண்டை வந்திருக்குது. எப்படி இத்தனை வருஷம் சேர்ந்து இருக்க முடிஞ்சுது அவங்களால? அதாவது ஒரு திருமண வாழ்க்கை முடிவு பண்ணுறோன்னா சேர்ந்து வளர தெரியணும். கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை பிடிச்சு மேலே ஒவ்வொரு பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனையே தேவையில்லை. பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணி அப்படி கிளியர் ரூட்டாக இருந்தால் நாங்கள் போவோம், சமவெளியாக இருந்தால் போவோம், பள்ளத்தாக்கில் போக மாட்டோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. தவறு. உன் மைண்ட் செட்டை இன்றைக்கே மாற்றிக்க. இப்படி யாராவது நினச்சிருந்தீங்கன்னா மைண்ட் செட்டை இன்றைக்கே மாற்றிக்க.
இந்த உலகத்தில் உபத்திரவம் வரும். அதை ஏறி மிதிச்சு போகணும். விசுவாசத்தில் சேர்ந்து வளர தெரியணும். அல்லேலூயா. போகும்போதே எல்லா வசதியோடு போகிற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? கடைசியில் அது ஒரு வேலையும் செய்யாது. வீட்லையும் செய்யாது, வெளியும் செய்யாது. அவர் தான் வெளியில் போய் வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்வார்? அவர் தான் சமையல் வேலையும் அவர் தான் பண்ணுவார். இது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அன்றைக்கி உலகத்தில் நடக்குது. அல்லேலூயா. ஒரு பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ எப்படி பார்க்கணுன்றத எலியேசரை பார்த்து கற்றுக்குங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் என்கிற தகப்பன் தன் பிரியமான மகனாகிய ஈசாக்கிற்கு ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படி அந்த பொறுப்பை தன்னுடைய ஊழியக்காரனிடம் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியான சபையை ஆயத்தப்படுத்தும்படி எங்களை போன்ற ஊழியர்களிடம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எல்லா நேரமும் ஆறுதலாக பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். சில நேரம் பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு வாங்குவோம், சரி இல்லைனா. ஏன்? மணவாட்டியான சபை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்கணும். அங்கே இடக்கு பண்ணுச்சுன்னா அதை சரிப்படுத்த வேண்டிய வேலை யாருடையது? ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. ஏன்னா கீழ்ப்படியாமல், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சர்ச்சில் வந்து 40 வருஷம் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு வீட்டில் உட்காந்துட்டு போயிடலாம், இல்லை வேற எங்கேயாவது போயிடலாம். அதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை கிடையாது. இங்கே வந்தால் வரும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வேணா இருக்கலாம். இங்கே வர்றீங்க அப்படின்னா ஊழியக்காரன் பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை கீழ்ப்படிஞ்சு அதை செய்யணும். ஏன் தெரியுமா? இந்த மணவாட்டியான சபையை மணவாளனுக்கு ஏற்ற விதமாய் ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் உங்களை குறித்ததான உங்கள் ஆத்மாவிற்கு நான் பதில் சொல்லணும். நான் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியாது. என்னைய பிரியப்படுத்துறதுக்கு என்ன வேணால் செய்யலாம், ஆனால் தேவனை பிரியப்படுத்துறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 லட்ச ரூபா தசமபாகம் கொடுக்குறவராக இருந்தாலும் சரி, 1000 ரூபா தசமபாகம் கொடுக்குறவராக இருந்தாலும் சரி, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அது உங்களுடைய நல்வாழ்விற்காக, உங்களுடைய செழிப்பிற்காக நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே வசனம்தான், ஒரே மாதிரி தான். அப்போ கீழ்ப்படுகிற ஆத்துமாக்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னா ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையே கீழ்ப்படிதல் தான். நீங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக பெறவே முடியாது. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. அப்போ சபையை ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலையை, மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலையை தேவன் ஊழியர்களிடம் கொடுத்திருக்கிறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் ஒரு ஊழியத்தை கொடுக்குறோம்னா அந்த ஊழியத்தை சின்சியராக செய்ய பழகணும். ஏனோ தானே போகிற போக்கில் செய்கிறது, நினச்சா வர்றது, நினச்சா போகிறது, இந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. ஒரு ஊழியத்தை கொடுத்தா அது சரியாக செய்யணும். இல்லைன்னா அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியதில்லை, தனியாக ஒதுங்கிடலாம். நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வேலையை உலகத்தில் உள்ள எந்த வேலையை காட்டிலும் முன்னுரிமை கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறீங்க, ஆண்டவருக்கு பயந்து, உங்கள் மேலதிகாரிகளுக்கு பயந்து எவ்வளோ சரியாக வேலை செய்ய முடியுது. ஆனால் ஊழியத்தை மட்டும் எப்படி அசால்ட்டாக செய்கிறீங்க? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அப்படி செய்ய முடியாது. சபைக்கு வர்றதில் அசட்டையாக இருக்கிறது, அதை அனுமதிக்க முடியாது. அது தவறு. சரியாக வரணும், எல்லா வாரமும் வரணும், சரியான நேரத்துக்கு வரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிம்பிளாக ஒன்று யோசிச்சு பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் சர்ச்சில் உட்கார முடியாத ஆட்கள் எப்படி தேவ சமூகத்தில் வீட்டில் உட்காருவீங்க? பதில் சொல்லுங்க பார்ப்போம். நான் பைபிள் வாசிக்கிறேன் நீங்கள் சொன்னாலும் அது பொய் தான். இங்கே உட்கார முடியாதாலும் சொல்லுதுன்னா அது பொய். நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது பொய். இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வீட்டில் இருந்தால் தேவ சமூகத்தில் உட்கார்றதற்கான அந்த ஒரு வாஞ்சை இருக்கும். சிலர்லாம் 7:45 வந்து உட்காந்துடுறாங்க. நமக்கே கில்ட்டியாக இருக்குது, என்னடா அது நம்ம கொஞ்சம் லேட்டாக வர்றோம் போல் இருக்குது.
8 மணி தான் சர்ச்சு, நான் 7:50 7:55 வந்துடுவேன். இருந்தாலும் நமக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவ சமூகத்தில் உட்கார பழகணும். அங்கே இங்கே ஓடுறத விட எங்கே உட்காரணும்? முதல்ல ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரணும். அப்போ ஈசாக்கு இயேசுவை அடையாளப்படுத்துகிறார், ரெபெக்காள் சபையை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த முக்கியமான இடத்திற்கு ரெபெக்காள் வரணும். ஏன்னா அவங்க சந்ததி தேவன் ஆசீர்வதிக்கணும், அவங்க மூலியமாக தான் சந்ததி வரப்போகுது. அப்போ தான் குடும்பத்தில் ஒரு மருமகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த விதமான தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை எலியேசர் முடிவு பண்ணுறார், ஊழியக்காரர் முடிவு பண்ணுறாரு. அங்கே தன்னுடைய எஜமானுடைய குடும்பத்திற்கு ஒருத்தர் போகிறாங்கன்னா அவன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படி முடிவு பண்ணுறார். இப்போ எலியேசர் அங்கே வர்றாரு. எலியேசர் வந்து ஆபிரகாமுடைய ஒரு மேனேஜர், அவர் தான் எல்லாம் சீஃப். ஊருக்கு வெளியே ஒரு ஊற்று இருக்கிறது, கிணறு மாதிரி. அங்கே நிற்கிறாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு. பெண்கள் எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்காக, குடத்துல தண்ணி மோக்கிறதுக்காக வர்றாங்க. இப்போ மனசுக்குள்ள இதையெல்லாம் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 24:14. அதாவது எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போ எந்த பெண் நீங்களும் குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கு என்ன செய்கிறேன்? தண்ணி மட்டும் கொடுக்குறேன் நான் அப்படின்னு எந்த பெண் சொல்கிறோ அவங்க தான் என்னுடைய ஊழியக்காரனாகிய, அதாவது என்னுடைய எஜமானாகிய ஈசாக்கிற்கு நீர் நியமித்த பெண் என்பதை நான் என்ன செய்வேன்? அறிந்து கொள்வேன். அவர் பெண்கள் வரும்போது அவங்க காதில் கழுத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கல. கழுத்தில் ஏதாவது ஆரங்கிரம் போட்டிருக்காங்களா, இல்லை கழுத்தில் இங்கிட்டு 10 பவுன் இங்கிட்டு 10 பவுன் தொங்க விட்டுருக்காங்களா அப்படின்லாம் பார்க்கலங்க. எதை பார்த்தார் அவர்? அவர் மனசுக்குள்ளே ஆண்டு விட்டு ஒரு தீர்மானத்தை பண்ணுறார். என்ன தீர்மானம்? தண்ணி வேணும்னு கேட்பேன், நீங்களும் குடிங்க சார். நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க ஒட்டகத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? தண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த பெண் சொல்கிறாளோ அவள்தான் என்னுடைய எஜமானி. இப்படி ஒரு முடிவை இது ஆண்டவருக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இதுதான் குவாலிஃபிகேஷன், அவர் வைக்கிற குவாலிஃபிகேஷன். சாதாரணமாக ஒரு ஒட்டகம் 100 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்குமா? ஒட்டகம் பொதுவாக எங்கே வாழக்கூடிய ஒரு மிருகம்? பாலைவனத்தில் தண்ணி நல்லா ஊற்று பெருக்கெடுத்து ஓடும் இல்லையா? இல்லை, பாலைவனம்னாலே அங்கே தண்ணி சுத்தமாக இருக்காது. அப்போ பாலைவனத்தினுடைய சூழ்நிலையை தாங்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் என்னது? ஒட்டகம். அதை தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி நம்ம ஏரியாக்களில் வச்சோம்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதாவது அங்கங்கே தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஒட்டகம் தண்ணி கிடைக்கும் போது என்ன செய்யுமா? சேமித்து வைக்கும். அதுக்கு வயிற்றுல ஒரு பை இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒட்டகம் அதிகபட்சமாக 100 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். இப்போ நார்மலாக நாம் இன்னைக்கு பார்க்குற ஒரு தண்ணி கேன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னதுங்க? சரி, வீட்டில் 20 லிட்டர் வருது இல்லை, அதுக்கு பேர் என்ன கேன்? அது வாட்டர் கேன், இது வாட்டர் பாட்டில். எப்படி நம்ம ஆளுங்க கண்டுபிடிப்பார். அது தண்ணி கேனா தமிழில், அதுக்கு பேர் தண்ணி கேனா, இதுக்கு பேர் வாட்டர் கேனா. ரெண்டும் ஒன்று தான் அர்த்தம், ஆனால் நம்ம ஆளுக்கு சொல்கிறது தான். இப்போ அது 20 லிட்டரு. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய குடம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு குடம் 10 லிட்டர் பிடிக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு கணக்காக சொல்ல எனக்கு தெரியல, ஒரு 10 லிட்டர் பிடிக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு ஒட்டகத்துக்கு இவங்க தண்ணி மொண்டு கொடுக்கணும்னா எத்தனை குடம் கொடுக்கணுங்க? 10 குடம் கொடுக்கணும். இவர் குறைஞ்சது ஒரு 10 ஒட்டகத்திலேயாவது கூட்டு வந்திருப்பார் இல்லையா? அப்போ எத்தனை லிட்டரு தண்ணி அமௌண்ட் இவங்க கொடுக்கணும்? 100 லிட்டர் கொடுக்கணும். அப்போ எத்தனை குடங்கள் இவங்க கொடுக்கணும்? ஒரு ஒட்டகத்துக்கு தான் 10 குடம். அப்போ 10 ஒட்டகத்துக்கு 100 குடம் என்ன செய்யணும்? இது நடக்கிற கதையாது.
அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு டியூப்பில் தண்ணி வந்து அப்படி குடத்தில் பிடிச்சி அப்படி கொடுக்கறது இல்லைங்க. அல்லது ஒரு அடிபம்பில் அடித்து தண்ணியை பிடிச்சி ஒட்டகத்துக்கு கொடுக்கறது இல்லை. அது ஒரு ஊற்று, ஒரு கிணறு மாதிரியான ஒரு அமைப்பு. உள்ளே இறங்கணும், இறங்குறதுக்கு சரியான பாதை இருக்காது. எதையோ பிடிச்சி இறங்கி உள்ளே போய் உள்ளே அந்த ஊற்றுலேருந்து மோந்து என்ன செய்யணும், குடத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து மேலே கொடுக்கணும். ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. இப்போ எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி நான் கேட்கும்போது அந்த பெண் என்ன பதில் சொல்லணுமா, நீங்களும் குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கும் குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார். நல்லா கவனிக்கணும், சொல்லணும்னு எதிர்பார்த்தாரே தவிர அதை போல் அவங்க செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களும் குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுப்பேன்னு ஒரு பெண்ணு சொல்லணுமா. இதுதான் அடையாளம். ஒட்டகத்துக்கு எந்த பெண்ணு தண்ணி குடிக்க வைக்குதோ அந்த பெண்ணு தான் அப்படின்னு நினைக்கல, என்கிட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இந்த வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். செய்கிறாங்களா செய்யலையா அப்படிங்கிறது அப்புறம். ஆனால் இதை நான் செய்கிறேன்னு ஒரு பெண்ணு சொல்கிறாங்களான்றதை தான் என்ன செஞ்சார், முதல்ல அவர் பார்த்தார். அப்போ ஈசாக்கிற்கு மனைவியாக வருகிறவர்கள் தன்னுடைய வார்த்தைகளே வல்லவர்களாக இருக்க வேண்டும், தன்னுடைய வார்த்தைகளே உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். அதை எதிர்பார்த்தார். அப்போ குவாலிஃபிகேஷன் எது? வார்த்தை சரியாக இருக்கான்றதான் குவாலிஃபிகேஷன். ஒரு பெண்ணை நம்ம கட்டிட்டு வர்றோம், பிள்ளைகளுக்கு கட்டிட்டு வர்றோம், ஒரு பையனை கட்டிட்டு வர்றோம்னா அந்த பையனோ பொண்ணோ எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? வாக்கு தவறாதவனாக இருக்கணும். சொல் தவறாதவன் பூரண புருஷன், சொல் தவறாதவள் பூரண ஸ்திரீ. வாக்கு தவறாத பையனா பொண்ணான்றதான் முக்கியம். இதுதான் பைபிள் வைக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் கதை என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அம்மா ஒன்று கேட்கும், எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு. அவர் சரின்றுவார். அப்புறம் என்ன ஆயிரும், அதை வாங்குறதுக்கு ஒன்று மறந்துடுவார், இல்லை காசு ஏதோ ஒன்று இருக்கும், வாங்காமல் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்க, எங்கே வாங்கி தரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? இல்லைம்மா நான் அடுத்த தடவை வாங்கி தரேன். ஏன் இப்போ மாற்றி பேசுகிறாரு? ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மை இல்லாதவ. அல்லேலூயா. வார்த்தையில் உண்மை இல்லாதவ. இதே தான் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எந்த டேட்டில் வாங்கி தரேன்னு சொன்னீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே எப்பாடுபட்டாது என்ன செய்யணும், வாங்கி கொடுத்துடணும். இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடணும், உனக்கு இத்தனை வாங்கி தரேன்னு சொன்னேன், ஆனால் இப்போதைக்கு அது முடியாது போல் இருக்கு, கொஞ்சம் நான் இன்னும் ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கிறேன், அல்லது ஒரு 6 மந்த் டைம் எடுத்துக்கிறேன், அதுக்குள்ளே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன்னு முன்னாடியே என்ன செய்யணும், போய் சொல்லணும். இதுதான் சொல் தவறாதவன். அதை விட்டுட்டு அந்த நேரம் சமாளிக்கிறதுக்கு பிள்ளை கேட்டோன்னே நான் வாங்கிக்கலாம் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிள்ளை கேட்கும்போது வாங்கி தரலைன்னா பிள்ளை தகப்பனை குறித்து என்ன நினைக்கும், இந்த அப்பா இந்த அம்மா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க. இவங்க கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு, கேட்குறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், கவுந்தடிச்சு படுத்துடலாம். இப்படி ஒரு பேரை பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் வாங்கிடாதீங்க, வாங்கக்கூடாது. வார்த்தையை கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா சொன்ன மாதிரி செஞ்சு காட்டணும். அதுதான் நல்ல தாய் தகப்பனுக்கு அழகு, அதுதான் நல்ல பெற்றோர். செய்ய முடியலன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிடணும். அந்த டேட் வர்ற வரைக்கும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. முன்னாடியே போய் என்ன செய்யணும், சொல்லணும், என்னால் இது செய்ய, நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன், என்னால் இது செய்ய முடியல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லணும். ராங் கமிட்மெண்ட் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. தவறான வாக்குறுதி அது உலகத்தான் செய்வான், அதை செய்கிறதுக்கு நீங்களும் நானும் கிடையாது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதை அனுமதிக்கவில்லை. அப்படி செஞ்சீங்கன்னா அது பாவம். ஒரு நாள் அதை செய்யக்கூடாது. 8 மணிக்கு வருவேன், 8 மணிக்கு உள்ளே நிற்கணும். வர முடியலையா, 7:45 ஃபோன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போல் தெரியுது,
8:30 வந்துடுறேன்னு என்ன செய்யணும்? 7:45 சொல்லணுமே தவிர 8:05 அவர் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சார் இன்னும் வரலன்னு அவர் கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், அப்படி பேசக்கூடாது. அது வார்த்தைகளே உண்மை இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு, வார்த்தையை பேசுகிற சபை. சில ஆட்கள் என்கிட்டே ராங் கமிட்மெண்ட் கொடுப்பான். நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். அப்படி பண்ணலை, அது எனக்கு தேவையே கிடையாது. பண்ண முடியலைன்னா என்ன செய்யணும்? என்னால் இதை பண்ண முடியல, இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க, முடிஞ்சு போச்சு. அதில் நான் யாரை குறித்து வருத்தப்பட மாட்டேன். இன்னைக்கு பண்ணிடுறேன், நாளைக்கு பண்ணிடுறேன், நாளான்னைக்கு பண்ணிடுறேன், இப்படியே டைலாக் விட்டு மாத கணக்கில் என்ன செய்கிறது? அது ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலைங்க. எப்படிங்க? ஒரே நாளில் செய்ய வேண்டிய வேலையை மாத கணக்கில் இழுத்துட்டு உட்காந்துருக்கிறது சில ஆட்கள். எங்கிட்டே அப்படி பேசுவாங்க. அப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப சர்வசாதாரணம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வார்த்தையில் சுத்தம் இல்லாதவன் எந்த காரியத்திலும் உண்மையாக இருக்க முடியாது. பண விஷயத்தில் உண்மையாக இருக்க மாட்டான். அல்லேலூயா. வேதத்தில் புறா யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். எண்ணெய் யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறது? அதுவும் பரிசுத்த ஆவியானவர் தான். தண்ணீர் அதுவும் பரிசுத்த ஆவியானவர். காற்று அதுவும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி, ஈசோப்பு அதுவும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல ஒட்டகமும் சில இடங்களிலே பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. எப்படியா சொல்றீங்க? நாங்கள் ஒன்றும் அப்படி கேள்விப்படலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எபிரேய மொழியில் இப்போ நம்ம இதில் முதல் வார்த்தை என்ன தமிழில்? ஃபஸ்ட்டு அடுத்து ஆவண்ணா, அடுத்து இப்படி இருக்கு இல்லையா? இதை போல எபிரேய மொழியில் முதல் வார்த்தை ஆலப், ALAP, ஆலப் என்கிற வார்த்தை. அது பிதாவை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. இரண்டாவது வார்த்தை பெத், BETH, பெத்தேல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? பெத். இது குமாரனை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. மூன்றாவது வார்த்தை என்னன்னா கிமெல், GIMEL, கிமெல் என்கிற வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. எபிரேய மொழியில் முதல் வார்த்தை பிதா, இரண்டாவது வார்த்தை குமாரன், மூன்றாவது வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. இந்த கிமெல் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் கேமல். அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கேமலுடைய கழுத்து மாதிரி இருக்கும். ஒய்ய தலைகளாக போட்டு இது பண்ண மாதிரி வரும். அந்த ஒட்டகம் அப்படி கழுத்தை இது பண்ணுற மாதிரி தான் அதனுடைய லெட்டர்ஸே வரும். இது சங்கீத புத்தகத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சங்கீதம் 119 இருக்கும். அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கு மேலேயும் அந்த லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ சங்கீதம் 119 17வது வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் இருக்குது பாருங்க. பைபிளில் அந்த ஹீப்ரு லெட்டர் அது கொடுத்துருப்பான். இப்போ எலியேசர் நிற்கிறாரு, இவருக்கு பக்கத்தில் ஒட்டகங்கள் நிற்கிது. எலியேசர் யாருக்கு அடையாளம்? ஊழியக்காரருக்கு அடையாளம். இவர் பக்கத்தில் யார் நிற்கிறா? ஒட்டகம் நிற்கிது. ஒட்டகம் இப்போ யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் இல்லையா? எலியேசர் யாருக்கு அடையாளம்? ஏன்னா கவனம் இங்கே இல்லை, எல்லாரும் எங்கெங்கேயோ போயிட்டீங்க. எலியேசர் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? ஊழியக்காரவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஒட்டகங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்போ எலியேசர் நிற்கிறாரு, ஒட்டகங்கள் நிற்கிது பின்னாடி. பரிசுத்த ஆவியானவர் தான் எலியேசருடைய மனசுல தூண்டி விடுறாரு அந்த ஜெபத்தை செய்வதற்கு. எனக்கு மட்டும் தண்ணி கொடுத்தா பத்தாது, என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறேன்னு ஒரு பெண்ணு சொல்லணும். ஒரு ஒட்டகத்துக்கு 100 லிட்டர் தண்ணி, ஒரு குடம் 10 லிட்டரு, அப்போ 10 குடம் ஒரு ஒட்டகத்துக்கு கொடுக்கணும்.
அப்போ 10 ஒட்டகம் இருக்குன்னா 100 குடம் தண்ணி என்ன செய்யணும் அந்தம்மா மொண்டு கொடுக்கணும். கண்டிப்பாக ரெபேக்காளினால் இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அந்த கால மனிதர்கள் நம்மை விட உயரமாக பலசாலியாக இருந்தாங்கன்றது உண்மைதான். ஆனால் இவ்வளவு பெரிய வேலையை அவங்களால செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு ரெபேக்காள் பலசாலி கிடையாது. சரீரத்தில் இவ்வளவு பலனை அவர்கள் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் ரெபேக்காள் தன்னுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவளாக இருந்தாள். அல்லேலூயா. வார்த்தையை சுத்தமாக பேசுனாங்க. சொல்லிட்டோம், இதை செஞ்சு நம்மளால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும்னு நம்பினாங்க. அல்லேலூயா. எலியேசர் ரெபேக்காள், அதாவது தன்னுடைய எஜமானனாகி ஈசாக்கிற்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகாக இருக்கணும்னு அவர் குவாலிஃபிகேஷன் வைக்கலை, அதை தகுதியாக வைக்கலை. அதை தகுதியாக வைக்காதனால ரெபேக்காள் எப்படி இருந்தாங்க? அதை வாசிங்க. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அந்த பெண் ரூபவதின்னு சொல்லலைங்க, மகா ரூபவதியாம். ரொம்ப அழகாக இருந்தாங்களாம். எலியேசர் ஒருவேளை என்னுடைய எஜமானி ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சிருந்தானே ஒருவேளை இந்த அம்மா வந்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க லீவ் போட்டு வீட்டில் படுத்துருந்துருப்பாங்க, வேறு யாராவது வந்திருக்கணும் அங்கே. ஆனால் அவர் என்ன கேட்டகரி வச்சார் தெரியுமா? இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஒரு கேட்டகரி வச்சார், ஒரு குவாலிஃபிகேஷன். தேவனுடைய பார்வையிலே அது சரியாக இருந்தது, சரியான தீர்மானமாக இருந்துச்சு. ஒரே நேரத்தில் 100 குடம் தண்ணியை யார் எடுக்க முடியாது. மட்டுமல்ல, 100 குடம் தண்ணி ஒரே நேரத்தில் எடுத்தால் அந்த ஊற்றும் வற்றி போயிடும். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். ஒரு ஊத்தில் கொஞ்சம் தான் எடுக்கணும்னு இருக்கு, ரொம்ப எடுத்துட்டோம்னா வத்திரும். திரும்ப தண்ணி ஊறுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஆதியாகமம் 24:18-19 வசனங்கள். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும், அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்துக்கு தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் மொண்டு வார்த்தாள். போதும். எலியேசர் நிற்கிறாரு, பின்னாடி ஒட்டகங்கள் நிற்கிது. ஊழியக்காரர் நிற்கிறாரு, பரிசுத்த ஆவியானவன் நிற்கிறார். இப்போ ரெபேக்காள் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எலியேசர் ரெபேக்காள் அவங்களுடைய செயலை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்குறார். ஒட்டகங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் ரெபேக்காள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுதான் அங்கே நடக்குது. எலியேசர் அவங்க என்ன செயல் செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறாரு. பரிசுத்த ஆவியானவரோ அவங்களுடைய வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கார், என்ன சொல்ல போகிறாங்க. ஏன்னா சொல்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்க? குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீருமட்டும், அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்கிறது ரொம்ப முக்கியம். குடிக்க கொடுப்பேன் என்று சொன்னார். செய்யறதுக்கு பலன் இருக்கானா தெரியல, இல்லை. ஆனால் வார்த்தையை இவள் சொன்னதுனால அதை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே அந்த அம்மாவிற்கு பலனை கொடுத்தார். அதுதான் அங்கே நடந்துச்சு. அவங்க அந்த ஒட்டகம் அத்தனைக்கும் அவங்க தண்ணியை மொண்டு ஊற்றுனாங்க, எல்லாம் குடிச்சு முடிச்சது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு பலன் ஆண்டவர் கொடுத்தது. ஏன் தெரியுமா? அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி வார்த்தையை பேசினாங்க. வார்த்தையை கொடுத்ததுனால தேவன் அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்கு அவரே பலனை இவர்களுக்குள்ளாக பலனாக இறங்கினார். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்ன பேசுகிறோம்? விசுவாச பேச்சு பேசுகிறோமா, இல்லை சூழ்நிலையின் பேச்சை பேசுகிறோமா? எபேசியர் 4:30 எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. சரி, எப்படி நம்ம துக்கப்படுத்துறோம்? 29வது வசனம்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம் என்றால் அவரை நாம துக்கப்படுத்தக்கூடாது. அடுத்த கேள்வி, எப்படி நாம துக்கப்படுத்தாம இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்ப கெட்ட வார்த்தை அப்படின்னா நம்முடைய காலகட்டத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மட்டுமல்ல, அதுவும் தான், அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அதை மட்டும் இல்லை. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால். அப்ப நல்வார்த்தைனா எது? நல்வார்த்தைனா எதுங்க? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. சரி, அப்ப அடுத்த கேள்வி, நல்ல வார்த்தைனா எதுங்க? சொல்லுங்க, நல்ல வார்த்தைனா எது? நல்வார்த்தை, இந்த வசனத்திலே பதில் இருக்கு. நல்வார்த்தை. இப்ப கெட்ட வார்த்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நல்ல வார்த்தை எதுன்னு முதல்ல தெரியணும். நல்வார்த்தைனா என்னது? இல்ல, வசனத்தை படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். நல்வார்த்தைனா எது? வாசிங்க மறுபடியும் 29 வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சரி, அது என்னன்னு தெரியல. அடுத்து, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசும். அப்ப நல்ல வார்த்தைனா எது? எதுங்க? தேவனுடைய வார்த்தை. ஓகே, ஆனா இந்த வசனத்தின்படி நல்ல வார்த்தைனா எது? விசுவாச வார்த்தை. நீங்க இருக்கா பைபிள்ல? அதுல அந்த வசனத்துல இருக்கா? என்னது? உங்கள் பக்தியை விருத்தி செய்யக்கூடிய வார்த்தை. விருத்தினா டெவலப். நான் 2 வார்த்தை பேசுறேன் அப்படின்னா அது உங்களுடைய பக்தி என்ன செய்யணுமா? இன்னும் டெவலப் பண்ணணும். நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறீங்க, ஆனா இப்ப ரொம்ப டவுனா இருக்கிறீங்க, என்கிட்ட வந்து பேசுறீங்க. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களை என்ன செய்யணும்? டவுனா இருக்க உங்களை டெவலப் பண்ணி இன்னும் ஆண்டவர் மேல அதிக விசுவாசம் வைக்கிறவர்களாய் உங்களை மாற்றணும். அதுக்கு பேர் தான் என்ன வார்த்தை? அதுக்கு பேர் தான் என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை. அப்போ கெட்ட வார்த்தைன்னா என்னது? நல்ல வார்த்தைன்னா என்ன தெரிஞ்சு போச்சு. கெட்ட வார்த்தைன்னா என்னது? பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தை தான் என்னதுங்க? நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நாம உலகத்துல பேசுறாம பாருங்க கெட்ட வார்த்தை, அது மட்டும் தான் கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறோம். பைபிள் அதையும் தாண்டி உள்ள போகுது. என்னது? உங்க பக்தியை ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய வார்த்தைகளை எவன் பேசினாலும் சரி, எவ பேசினாலும் சரி, அந்த இடத்துல நிக்காத. அங்கிருந்து என்ன செஞ்சிடணும்? வெளியில வந்துடணும். இல்ல அவங்க வாயை பிளாஸ்டிக் போட்டி ஒட்டி விட்டு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதை கேட்க கேட்க உங்க பக்தி என்ன செய்யும்? டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். நீ எல்லாம் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? இந்த அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இருக்கிற, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிற. இப்படி யாராவது பேசுறாங்கன்னா என்ன செய்யணும்? உங்க உள்ளத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிசிக்கல் மாற்றத்தை எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டே இருப்பான். நீங்களும் நினைப்பீங்க, ஆமா நம்மளும் ஒன்றும் பெருசா எதுவும் டெவலப் பண்ண மாதிரி தெரியலையேன்னு அவன் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அல்ல தட்டிடுவீங்க. அப்ப பக்தி இருக்கிற விசுவாசம் 50% இருக்குன்னா இப்ப என்ன ஆயிரும்? இந்த மாதிரி வார்த்தையில கேட்ட உடனே 30% மாறிடும். இப்படிப்பட்ட ஆட்களை வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது. சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஒண்ணு அவன் வாயை அடைச்சு விடணும், இல்ல நம்ம அங்கிருந்து நகன்றணும். ஆண்டவரை பற்றி குறை சொல்லுகிற, சபையை பற்றி குறை சொல்லுகிற எந்த வார்த்தை யார் பேசினாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவனை விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா அங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவன் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா கேட்டு முடிச்சு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி இன்னும் குறைந்து ஒண்ணுமில்லாம போயிடும். அல்லேலூயா. அப்போ கெட்ட வார்த்தைகளை நாம் பேசும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவருடைய பக்தியை குறைக்கக்கூடிய வார்த்தைகளை, என்னுடைய பக்தியை குறைக்கக்கூடிய வார்த்தையில நான் பேசுனா எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்றேன்?
துக்கப்படுத்துகிறேன். இது புரியணும் முதல்ல. அதனால தான் வார்த்தை வார்த்தைன்னு தலதலையா அடிச்சுக்கிறது. பாட்டில் வார்த்தை சரியா இருக்கணும், பிரசங்கத்தில் வார்த்தை சரியா இருக்கணும், ஜெபத்தில் வார்த்தை சரியா இருக்கணும்னு இங்க சொல்றதுக்கு காரணம் இதனால தான். ஆண்டவர் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் இப்படி தலையாடிட்டு போறதுக்கு இல்லை, அதுக்கு இங்க வரல. நம்ம என்ன நினைச்சாலும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்கும் கிடையாது. பூமியின் அதிகாரத்தை தேவன் மனிதனிடத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க குடும்பத்தில் நடக்கும். நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தை இதற்கு முன்பாக நீங்கள் பேசின வார்த்தை. இனிமே எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இன்றையிலிருந்து பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதனாலதான் விசுவாச வார்த்தை வேணும்னு சொல்றது. கானான் தேசத்தை வேவு பார்க்க எத்தனை பேர் அனுப்பிச்சாங்க? 12 பேர். கோத்திரத்துக்கு ஒருத்தர் இல்லையா? 12 பேர் போனாங்க. 12 பேர் வந்து என்ன சாட்சி கொடுத்தாங்க? தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க? 10 பேர் என்ன சொன்னாங்க? தேசம்லாம் நல்லா தங்க இருக்கு நல்லா, ஆனா அங்க பீரங்கிலாம் வச்சிருக்கான், அங்க பெரிய பெரிய ஏவுகணையெல்லாம் இருக்குது, ஆளுகள்லாம் ராட்சசன் மாதிரி இருக்கான். ரைட்டுங்களா? எங்களுடைய கண்களுக்கு அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? ராட்சதர்கள் போல இருக்காங்க. நம்ம போய் சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர்களுடைய கண்களுக்கு நாம் எப்படி இருந்தோம்? இதை எப்படி நீ பார்த்த? ஓன் கண்ணுலேருந்து அவனை பார்த்தது சரி, அவன் ராட்சசி மாதிரி இருக்கான்னு சொல்றது கூட ஒத்துக்கலாம். அவங்க கண்ணுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளே போல இருந்தோங்க. அவன் கண்ணுக்குள்ள போய் நீ எப்படி உனைய பார்த்த? இதை 10 பேர் பேசினான். 10 கோத்திரத்திலிருந்து போன 10 பேர் பேசினான். ஆனால் தேவனுக்கு பிரியமா பேசினது 2 பேர் தான். யாராரு? யோசுவாவும் காலேபும் மட்டும் சொன்னாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அதை சுதந்திரிச்சிட முடியும். ஆண்டவர் சொன்னார், இவர் 10 பேரையும் சொன்னார், அம்புடு பயிலும் துர்ச்செய்தி பேசுனீங்கன்னார். எதை? அவிசுவாச பேச்சை ஆண்டவர் துர்ச்செய்தின்னு சொல்றார். இந்த வியாதி வந்துருச்சுன்னா பிரதர், அது வந்து ஆளை ஒரு புரட்டிட்டு தான் பிரதர் போகும். அது உனைய புரட்டும், என்னைய புரட்டாது. ஏன்னா நீ தான் அதை ஆழமாக நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிற. நாம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், மெடிக்கல் மிராக்கிள் சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மெடிக்கலில் சொன்னது எல்லாம் நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் மெடிக்கலுக்கு மேற்பட்ட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய பரிகாரியான கர்த்தர். என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணது அவரு, உங்களை மேனுஃபேக்சரிங் பண்ணது அவரு. அவரால் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் முழுவதுமாக. மெடிக்கல் வந்து சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். சிலருக்கு என்னன்னா ஆண்டவர் மேலே இருக்க நம்பிக்கை விட மெடிக்கலில் தான் நம்பிக்கை ஜாஸ்தி, டாக்டர் மேலே தான் நம்பிக்கை ஜாஸ்தி. எப்பயுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ டாக்டர்கிட்ட போகிறதோ தவறுன்னு நான் பேச மாட்டேன், அது சரி. ஆனால் விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கெட்ட வார்த்தை நாம் பேசினால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அடுத்த கேள்வி, எது கெட்ட வார்த்தைனா? நம்முடைய பக்தியை குறைக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் என்னதான்? கெட்ட வார்த்தை. அதான் அவிசுவாசம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவிசுவாச வார்த்தை. தேவன் மேல இருக்க விசுவாசத்தை குறைக்கக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் என்னது? அவிசுவாச வார்த்தைகள். அப்ப வாயின் வார்த்தைகளை முதல்ல நாம என்ன செய்யணும்? சரி செய்யணும். இதுதான் ஃபர்ஸ்ட். வாயின் வார்த்தைகள் சரியா இல்லைன்னா வாழ்க்கை என்ன செய்யாது? சரியா இருக்காது. எப்பயுமே பைபிள் சொல்லுது இல்லையா, நாவு தான் நம்முடைய சுக்கான், ஸ்டேரிங். நாவு சுக்கான்னா என்ன அர்த்தம்? அதாவது வார்த்தைகள் வந்து தான் நம்முடைய ஸ்டேரிங். வார்த்தை சரியா இருக்கும்போது கப்பல் கரெக்டாக போகும். ஸ்டேரிங்கை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா கரெக்டாக போகும். நம்முடைய வாழ்க்கை கப்பல் போல தான். ஒரு கப்பலை வலது பக்கம் திருப்பணும் அப்படின்னா அவன் அங்கேருந்து திருப்பணும். கிட்டக்க போயிட்டு சைக்கிளை திருப்பாம டபக்குன்னு இப்படி திருப்ப முடியாது. அது போல தான் வாழ்க்கை. நான் அந்த பாதையில் போகணும்னு நினச்சிட்டேன்னா இங்கேருந்தே நான் என்ன செய்யணும்? சரி பண்ணணும். அதை என் வார்த்தை என்கிற அந்த ஸ்டேரிங்கை சுக்கான நான் என்ன செய்யணுமா? அதை இங்கேருந்தே நான் திருப்பணும்.
விசுவாச வார்த்தை நான் பேச ஆரம்பிக்கணும். பேச 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 ஒரு ஸ்டேஜில் கப்பல் திரும்பிடும். அல்லேலூயா. இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல மிகவும் கவனமா இருப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுறதும் சரி, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசுறதும் சரி, கணவன் மனைவிட்ட பேசுறதும் சரி, மனைவி கணவன்கிட்ட பேசுறதும் சரி. அல்லேலூயா. ஏன் நான் கோபத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன், அது பரவாயில்ல. ஏன்னா அது நம்ம அதாவது எந்த மாதிரியான வார்த்தையிலையும் தொடர்ச்சியாக பேசுகிறோமோ அதுதான் பலிக்கும். ஒரு நேரம் விசுவாச வார்த்தையை பேசிட்டு மீதி நேரம் பூரா அவிசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டே இருந்தால் அது பலிக்க போகிறது இல்லை. விசுவாச வார்த்தைகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை பேசணும். அதை பேசிக்கொண்டே இருக்கும்போது கப்பல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புதோ அதுபோல் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான விதத்தில் திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் நான் ஒரு நேரம் விசுவாச வார்த்தை பேசுவேன், மீதி 10 நேரமும் அவிசுவாச வார்த்தைகளை பேசுவேன் அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை. அதே போல கோபத்தில் ஒரு நேரம் நான் அவிசுவாசமாக ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ திட்டிட்டேன் அப்படின்றதுனால டக்குன்னு அது நடந்துட போகிறது இல்லை. அதையே தொடர்ச்சியாக பேச பேசதான் என்ன ஆகும், அது நடக்கும். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் கோவப்படுறது எந்த அளவுக்கு தப்போ அந்த அளவுக்கு கோவப்படுத்துறதும் தப்பு. அதை நான் ஒத்துக்கிடுவேன். ஏன்னா சில ஆள் இருக்குது பாருங்க, அடுத்தவனை டெம்ப் பண்ணுறதுக்கு எதை சொன்னால் கோவப்படுவானோ அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இவங்க சாந்த குணமுள்ளவர்கள் போல உட்காந்துருவாங்க. அப்படியே ரொம்ப சாந்தமானவர்கள் மாதிரி மற்றவர்கள்ட்ட காமிச்சிக்கிடுவாங்க. பார்க்குறவங்க என்ன, அந்த பிள்ளை பரவாயில்லப்பா, அந்த பையன் பரவாயில்ல, அவன் ரொம்ப இவன் தான் ரொம்ப கோவப்படுறான் அப்படிங்கிறது. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே நடந்த சூழ்ச்சி தெரியாது. இவன் இந்த அளவுக்கு கோவப்படுறான்னா அதுக்கு காரணம் யாரு, அந்த ஆப்போசிட்டில் இருக்க சாந்த குணமுள்ள உள்ள ஆள். அதுதான் அத்தனைக்கும் காரணம். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனும் இதை பேச மாட்டான், நான் பேசுவேன். ஏன்னா என் ஆண்டவரும் கோவப்பட்டிருக்கிறார். அவர் பூமியில் வந்தப்போ கோவமே படலைன்னுலாம் சொல்ல முடியாது. அவர் சாந்த குணம் உள்ளவர் தான், பேரன்பு மிக்கவர் தான். ஆனால் தேவையான இடத்துல அவர் கோவப்பட்டிருக்கிறார். அவர் கோவப்படாமல் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார்னாரே, அது என்ன ரொம்ப சாஃப்டான வார்த்தையா? யாரை பார்த்து சொன்னார்? பரிசேயனை பார்த்து, சதுசேயரை பார்த்து அவர் பேசினார் இந்த வார்த்தையை. இதெல்லாம் நான் பேசினதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த அளவுக்கு ஒத்துக்க முடியாது பாஸ்டர் அப்படின்றீங்களா? யாரும் வாசிங்க தொடர்ந்து. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்திலே அடக்கி கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஐயா, இது ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, கிடையாது பைபிளில். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தில் ஆண் தன்மையோடு தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண் தன்மையில் பேசும்போது அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஏன்னா பெண் எங்கேருந்து வந்தவ? ஆதாம்ல இருந்தா ஏவாள் உண்டானாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆணுக்கு சொல்லிட்டா அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். சில இடங்கள்ல தான் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு சொல்லுவாங்க? பெண்களுக்கு மட்டும் வரும். அதை நீங்கள் அந்த வசனத்தை எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆணுக்கும் சம்மந்தமே இருக்காது. புரியுதுங்களா? சில இடங்களில் ஸ்பெசிஃபிக்காக பெண்ணுக்கு சொல்லுவார். ஆனால் பெரும்பாலும் ஆண் தன்மையில் தான் பேசும் பைபிள். அப்போ ஒருவன் சொல் தவறாதவனானால் அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவள் சொல் தவறாதவளாக கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நடாத ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஆணுக்கு சொல்கிறது தான் பெண்ணுக்கும். சொல் தவறாதவர்களாய் இருந்தால் நீங்கள் பூரண ஸ்திரீயாய் இருக்கிறீர்கள், உங்கள் சரீரம் முழுவதும் என்ன செய்றீங்க? கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளுகிறீர்கள். ஏன் ஆண்டவர் ரெபெக்காளின் வார்த்தைகள் சரியா இருக்கான்னு செக் பண்ணாரு? ஏன்னா இவருடைய வார்த்தை சரியா இருந்தா
இவருடைய வாழ்க்கை முறையும் சரியாய். இது ஆண்டவர் நம்பினார். இது ஆண்டுடைய சிஸ்டம். இது சங்கீதம் 104:30. சங்கீதம் 104:30. நீ உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நீர் உம்முடைய ஆவியை, சரியா? உம்முடைய ஆவியை அப்படின்னா அது யாரை சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர். நீர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுல, அது யாரை குறிக்குது? நீர் உம்முடைய ஆவியை அப்படின்னு வருது இல்லையா? இப்போ நீர்னா யாரு? கர்த்தர்னா யாரு? பிதாவாகிய தேவன். இப்போ நீர் என்பது பிதாவாகிய தேவன். நீர் உம்முடைய ஆவியை அப்படின்னும் போது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவரை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், அதாவது உருவாக்கப்படும். உலகத்தை இப்படிதான் உண்டாக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விருப்பம் கொள்ளுகிறார் முதல்ல. ரெண்டாவது, அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். அந்த வார்த்தை தான் குமாரன், ரைட்டுங்களா? அந்த வார்த்தையை பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு உடனே வெளிச்சம் உண்டாகுது இல்லையா? இப்போ அந்த வார்த்தையை பேசின உடனே பேசப்பட்ட அந்த குமாரனாகிய அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உருவாக்குகிறார். அப்போ இந்த உலகத்தை உருவாக்குனது, பூமியை வானத்தை உண்டாக்கின போது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க? உருவாக்குகிறார்கள். வார்த்தை பேசப்படவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அதை உருவாக்க முடியாது. பிதா அந்த வார்த்தையை சொல்லலைனா, வானம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லலைனா, பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியாதுங்க? வானத்தை உண்டு பண்ண முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்க குடும்பத்தில் வார்த்தையை பேசவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. என்ன வேணும்னு கேட்கறது ஜெபம் அல்ல, என்ன நடக்கணும்னு சொல்றதுக்கு பேர் தான் ஜெபம். அல்லேலூயா. அதாவது கொஞ்சம் ஹை குவாலிட்டியான ஜெபம் இப்படி தான் இருக்கும். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க. இது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட புது இதில் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். குடும்பத்தில் என்ன இருக்கணும்னா, என்ன நடக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அதை ஜெபத்தில் என்ன செய்யணும்? பேசணும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லணும். இந்த உரிமை புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த பெரிய பரிசுத்தவான்களுக்கு கூட அது இல்லை. ஆனால் அவங்க அந்த வெளிப்பாடை பற்றி பேசும்போது ஆண்டவர் அதை செய்தார். அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, ஆனால் நமக்கு அந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொன்னாரு, பரலோகத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யுங்க ஆண்டவர். என்ன கேட்டாரு? புரியுதா? இப்போ ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாருன்னு, இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ ஆர்டர் தாங்க. என் குடும்பத்தில் இதுதான் நடக்கணும், இது நடக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணுமா? வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவருக்கு பலசாலிகளோ திறமைசாலிகளோ தேவையில்லை. வார்த்தையை விசுவாசத்தோடு பேசக்கூடிய ஆட்கள் தான் தேவை. அநேக கிறிஸ்தவ மக்களுக்கு வார்த்தையினுடைய வேல்யூ எல்லாம் தெரியறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நல்ல ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் நடக்கும். ஒன்றும் நடக்காது. நீ இன்னும் 40 வருஷம் ஜெபம் பண்ண நடக்காது. வார்த்தையை சரி பண்ணாமல் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. எப்படி நடக்கும்? வார்த்தையை சரி பண்ணாமல் எம்புடு பிரசங்கத்தை கேட்டாலும், யாருக்கிட்ட போய் மண்டி போட்டு தலையை கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னாலும் பெரிய மாற்றம் நடக்காது. ஏன்? வார்த்தை இன்னும் மாறலை. குடும்பத்தில் வார்த்தை மாறலை, வாயில் வார்த்தை மாறலை. வார்த்தை மாறணும். தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக மாறணும். பிள்ளைங்க ரசிக்கப்படலை அப்படின்னா ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லைங்க, அது ஒன்றும் உருப்படாது, இப்படி பேசிக்கிட்டே இருக்க வரைக்கும் அது உருப்படாமல் தான் போகும். கர்த்தரை என் பிள்ளை என்ன செய்வார்? மாற்றுவார். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை என்ன செய்வோம்? சேவிப்போன்னு வாயை திறந்து ஜெபத்தில் சொல்லணும். இன்னும் அந்த பிள்ளை ரசிக்கப்படாமல் இருக்கலாம். இதை சொல்லி ஜெபிக்க 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 பிள்ளைகள் என்ன செய்யும்? ரசிக்கப்பட ஆரம்பிக்கும். எபேசியர் 4வது அதிகாரம்
29வது வசனம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப நல்ல வார்த்தை அப்படின்னா கேட்கிறவர்களுடைய பக்தியை விருத்தி செய்யக்கூடிய பிரயோஜனமான வார்த்தை. அப்ப அதை சுருக்கமா சொல்லணும்னா விசுவாச வார்த்தை. கெட்ட வார்த்தை அப்படின்னா கேட்கிறவருடைய பக்தியை குறைக்கக்கூடிய வார்த்தை. அதை சுருக்கமா சொல்லணும்னா அவிசுவாச வார்த்தை. இதை புரிஞ்சுக்குங்க. இப்ப நம் வார்த்தையில வல்லவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறவர்களாக, அதாவது ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளாக, தேவனுக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். யாரை பற்றி குறை பேசுறது நம்முடைய வேலை இல்லை. அது இல்லை. நம்மளை பற்றி 4 பேர் பேசுகிறா பேசிட்டு போகும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கேன். என் தேவனை தவிர மீதி எல்லாருமே குறைவுள்ள ஆட்கள் தான். அதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இன்னைக்கு நாம் ரொம்ப கனத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பாஸ்டர்னு ஒருத்தரை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா, உலகமே மதிக்குது ஒருத்தர் அப்படின்னா கூட அவருக்குள்ளும் என்ன உண்டு? குறைகள் கண்டிப்பாக உண்டு. இதை பேசுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. ஆகையினாலே சத்தியம் தெரியாத ஆட்கள் வெளியில் நின்று பேசிட்டு போட்டோம். அவர்கள் பேசுவதை பற்றி நம்ம ஒன்றும் அதுக்கு பதிலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை பற்றி குறை பேசக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய குற்றங்களை என்ன செய்யக்கூடாது? பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றணும். மற்றவருடைய இருதயங்களை மனம் நொந்து போகிற அளவிற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய வார்த்தைகளை பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தைகளை தான் என்ன செய்யணும்? பேசணும். அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணுமா? அல்லேலூயா. அப்போ நல்ல வார்த்தையாகிய விசுவாச வார்த்தையை பேச வேண்டியது நம்ம வேலை. அதை செய்து முடித்து தருவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாச வார்த்தையில் வல்லமை உண்டு. ரெபெக்காள் மணவாட்டியான சபைக்கு அடையாளம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அவருடைய வார்த்தையிலே தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுற ஆட்களுக்கு சில குறிப்பிட்ட காலம் கழிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமையில இப்போ இருக்க மாட்டான். ஏன்னா அவங்க பேசுனது கர்த்தருடைய வார்த்தை. தேவன் மேய்ப்பராக அவங்க கூட இருக்கிறார். அவர் காட்டுகிற பாதையில் அவங்க நடக்கிறாங்க. நடக்கும்போது தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் எந்த தடையும் இல்லாமல் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த பொருளாதார நிலைமையில் அவர்கள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவன் தம்முடைய வல்லமையை அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய செயலை விட, உங்களுடைய ஜெபத்தை விட தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பைபிளை படிக்கிறதும் பைபிள் பற்றின வசனங்களை அதிகமாக கேட்குறதும் ரொம்ப முக்கியம். அதற்கு அதிக நேரத்தை நாம் என்ன செய்யணும்? செலவு செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. லாசருவை ஆண்டவர் கல்லறையிலேருந்து வெளியே எடுக்கும்போது எவ்வளோ நேரங்க ஜெபம் பண்ணார்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிப்பார்? ஐயா, அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் கூட இல்லை, நாங்கள் பார்க்கல, எங்களை கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பைபிளில் நீங்கள் ஆண்டவர் பண்ண ஜெபத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். ஆனால் ராத்திரியெல்லாம் அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுவார். புரியுதுங்களா? அது கணக்கு வழக்கே கிடையாது. மலையில் போய் உட்காந்து எங்கிட்டாவது போயிடுவார். சரி, நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு 3 பேர்த்த கூட்டு போகலன்னு அது சரியான தூங்கு மூஞ்சி, அம்புட்டும் தூங்கு மூஞ்சி. பேதுரு, யோவானி, யாக்கோபு எல்லாம் தூங்கு மூஞ்சி. போய் உட்காந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கும். அவர் போகிற பக்கம்லாம் அவங்கள கூட்டு போவார். பாருங்க, ஆண்டவர் அவர் தான் ஆண்டவர்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் யோசிச்சு பார்ப்பேன், அவர் ஒரு வேளை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அவர் வந்திருக்காருன்னு வைங்களேன், நம்ம சர்ச்சில் வந்து ஒரு 2 பேர்த்த அவர் செலக்ட் பண்ணி வாங்க எல்லாம் ஜோம் பண்ண போகலான்னு சொல்லியிருந்தாருன்னா விழுந்துருச்சு ஓடிடுவேன். நான்லாம் ஓடிடுவேன். அங்கே போய் தூங்குறலாம் கிடையாது, முழிச்சு அவரே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
ஆனால் அதுக்கு பாருங்க, அதுகளுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இல்லை. தூக்கம் வருது ஆண்டவரே அப்படின்னு தூங்குது. ஏன்னா நல்லா சாப்பாடு போட்டுருவார் அவர். ஆனால் ராத்திரி எல்லாம் ஜெபிப்பார். ஆனால் ஜனங்க முன்னாடி அவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? 2 நிமிஷம் கூட இருக்காது. லாசருவை உயிரோட வெளியே எழுப்புறதுக்கு அவர் பண்ண ஜெபம் 2 நிமிஷம் கூட இல்லைங்க. எப்படி அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா, அவர் பிதாவின் சித்தத்தை தவிர வேற எதுவுமே செய்யலை. அவர் பிதாவுக்கு எது விருப்பமோ அதை மட்டும்தான் பேசினார், அதன்படி தான் நடந்தார், அதைத்தான் ஜனங்களுக்கு போதித்தார். ஆகையினால அவருடைய வார்த்தையில எப்பொழுதும் வல்லமை இருந்தது. அல்லேலூயா. 100க்கு அதிபதி சொல்றாருல்ல, வேலைக்காரன் குணமாகணும் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்ல, சரி நான் வந்து சுகமாக்குறேங்கிறார். அது சொல்றேன், ஆண்டவரே நீர் வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ள என்ன செய்யல, பார்க்கல. தேவன் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்தான். 100க்கு அதிபதி புறஜாதியான், இஸ்ரவேலன் அல்ல. ஒரு புறஜாதியான் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்படுகிறார். அந்த விசுவாசம் தான் அவனை ரட்சித்தது. நீ போகலாம், அவன் சோமாயிட்டான்னு சொன்ன அதே நேரத்தில் அவன் சோமாயிடுறான். ஆண்டவர் போகிறதுக்கு முன்னாடி வார்த்தை போயிடுது. வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றதை பார்க்கணும். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு அன்னைக்கே அவ்வளோ வல்லமை. அந்த வார்த்தை தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த பைபிளில் இருக்க வார்த்தைக்கு நாம் எடுத்து சத்தம் கொடுக்கும்போது அதே வல்லமை நம்முடைய குடும்பத்தில் கண்டிப்பாக என்ன செய்யும், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பேச 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 வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஆசீர்வாதம் ரெபேக்காலுக்கு எப்படி கோடான கோடியாய் வந்ததோ அந்த அளவிற்கு கோடா கோடியாய் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரிக்க முடியும். இதை பரிசுத்த ஆவியானவரே செய்து முடிப்பார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. ரெபேக்காலை கோடான கோடி மடங்கு ஆசீர்வதித்த தேவன் நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். எங்களையும் அந்தபடி நீ ஆசீர்வதிக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தையினால் இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர், இடைப்பட்டிருக்கிறீர். இதை புரிந்து கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த, முதலாவது எங்களுடைய வார்த்தையை சரிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை ஏராளமும் தாராளமாய் பெற்று சுதந்திரிக்கத்தாய் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையினால் நிரப்புங்க, ஞானத்தினால் நிரப்புங்க, கீழ்ப்படிதல் உள்ள ஆவியினால் நிரப்புவீராக. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.